குலதெய்வ வழிபாடுக்கு சென்று வழிபடணும்னு சொல்லியிருக்கீங்க. அது எந்த மாதிரி கோவிலுக்கு செல்லலாம்? அதுக்கான காலநிலைகள் இருக்கா? குலதெய்வ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பா அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தாத்தா பாட்டி சொல்லியிருந்தாங்கன்னா அது எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் ஃபாலோ பண்ணணும். இந்த கர்மவினையை போல தான் ஒரு சில விஷயம் செயல்படும். அந்த கர்மவினையில் ஏற்படைய துன்பங்களை குறைக்கிறதுக்கு தான் ஒரு முக்கியமான காரணம் தான் குலதெய்வம். இன்னைக்கு உங்களுக்கு குலதெய்வ பிளஸிங் உண்மையிலேயே உங்கள் குடும்பத்துக்கு உண்டா இல்லையா அப்படி ஜாதகத்தை கண்டுபிடிக்கலாம். இதுக்காக நம்ம நேர்த்திக்கடன் ஏதாவது பண்ணலாமா? ஆனா அடிப்படையிலேயே அங்க வந்து குலதெய்வ சாபமோ குலதெய்வ குற்றமோ இருந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு பிளாக் மேஜிக் ஒருத்தருக்கு பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்க குலதெய்வத்தை கட்டுப்பட்டு தான் அவனை பிளாக் மேஜிக்கே பண்ண முடியும். திருமணத்திற்கு முன்பும் திருமணத்திற்கு பின்பும் ஏற்படுகிற குலதெய்வ வழிபாடு மாற்றங்கள் எப்படி இருக்கும்? பெண்ணுக்கு 2 குலதெய்வமா? பெண்ணுக்கு 2 குலதெய்வம். நீங்க கணவர்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடுக்கு சென்று வழிபடணும்னு சொல்லியிருக்கீங்க. அது எந்த மாதிரி கோவிலுக்கு செல்லலாம்? அதுக்கான காலநிலைகள் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுமா. அவங்க வம்சாவளியில தான் இந்த எல்லா விஷயமே. அவங்க வம்ச சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஒருத்தர் இது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் புது விஷயம்னு குலதெய்வத்தை கிடையவே கிடையாது. இப்போ அசைவ வச்சு அவங்க படைக்கணும்னு சொன்னா அவங்க நிச்சயமா அசைவ வச்சு தான் படைக்கணும். அதில் போய் நம்ம போய் திருத்தி ஏமா நீ சைவம் மாறிடு ஜீவகாரணம்லாம் எங்க பணம்லாம் உபதேசம்லாம் பண்ண முடியாது. அது வேற, வள்ளலார் சொன்ன விஷயங்கள் வேற, உயிரை கொல்லாம வேற விஷயம் வேற. ஆனா இங்க முன்னோர்கள் வழிபாட்டுல சுணக்க வைக்க கூடாது. அது பிரசாதமாவது நீ கொஞ்சம் சாப்பிடணும். ஒரு உயிரை கொண்டுதான் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்க முடியாது. அப்படி பார்த்தா எல்லாமே உயிர் தான். நம்ம சாப்பிட்ற கீரை முதல்கொண்டு பால் முதல்கொண்டு உயிர் தான். ஒரு சில விஷயங்கள்ல இயற்கை பிரபஞ்சம் படைச்சிச்சுன்னும் போது அதுதான் விதி. இப்ப நம்ம நாட்டுல நம்ம எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றோமோ, சைனால இருக்கிறவன் வண்டு முதல்கொண்டு பாம்பு முதல்கொண்டு சாப்பிடுறான். அவர் தெய்வம் அனுகிரகம் கொடுத்து தான் போயிடுச்சா? அது அவங்க கல்ச்சரு. அதுக்கு அவங்க பாம்பு சாப்பிட நம்ம சாப்பிடக்கூடாது. அவங்க கலாச்சாரம் வேற, நம்ம கலாச்சாரம் வேற. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றோம், ஃபுல் டைமா இது பண்ண தேவையில்லை. நீ குலதெய்வ கோயிலுக்கு அசைவம் படைக்கணும்னா அது உங்க முன்னோர்கள் என்ன செஞ்சாலும் அது ஃபாலோ பண்ணிடணும். அங்க சைவம் படைச்சிருந்தாங்க செய்யணும்னா சைவத்தை படைச்சிடணும். நான் புதுசா போய் ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அது போய் அசைவம் படைக்கணும் செய்யக்கூடாது, நான் படைக்காம போக மட்டும் செய்யக்கூடாது. 2 பேருக்கு கூடாது. குலதெய்வ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பா அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தாத்தா பாட்டி சொல்லியிருந்தாங்கன்னா அது எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் ஃபாலோ பண்ணணும். இங்க நிறைய பேருக்கு குழப்பம் என்னன்னா, இப்போ டெக்னாலஜி வளர்ந்த பின்னாடி குடும்பத்தில் பல பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும். உடனே அவங்களா ஃபீல் பண்ணிக்குவாங்க, என்ன நம்ம தப்பான குலதெய்வத்தை கும்பிட்டுறோம் அப்படின்னு இவனே ஒரு கிரியேஷன் பண்ணி உலகம் ஃபுல்லாக தேட ஆரம்பிப்பான். கடைசியில் கிடைக்காது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைந்தான் ஞான தங்கம் என்ற மாதிரி அது கிரக ரீதியாக ஒரு பிரச்சனைக்குன்றது காரணங்கள் வேற. இவங்க உடனே வந்து நம்ம தப்பான குலசாமி இது வரைக்கும் கும்பிட்டுருந்தோம் அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க. அது தோல்வியில் முடிஞ்சிடும். திரும்பவும் சொல்றேன், முன்னோர்கள் ஒரு குலதெய்வ வழிபாட்டை இதுதான் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அதுல 1008 பிரச்சனை இருந்தாலும் கூட திரும்ப அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்ன்றீங்களா? என்ன வழிபாட்டு முறை அப்படியே பண்ணிடணும். உங்களுக்கு கஷ்டம் வருது, கஷ்டம் வரல, நீங்க நல்லா இருக்கிறீங்க, நல்லா இல்லை, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். அது கர்மா விஷயத்துல அடங்குது. அதே ஒன்னா சேர்க்கக்கூடாது. உங்க கர்மவினையை போலதான் ஒரு சில விஷயம் செயல்படும். அந்த கர்மவினையில் ஏற்படைய துன்பங்களை குறைக்கிறதுக்கு தான் ஒரு முக்கியமான காரணம் தான் குலதெய்வம். அது குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், மாற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணாது. யாராலையுமே இறைவனாலேயும் உங்க கர்மாவை மாற்ற முடியாது. இறைவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. குறைக்கிற தன்மைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேப்பான்னு அப்போ நீங்கள் அதை நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ச்சியாக செய்யணும். தொடர்ச்சியாக செய்யும் போது தான் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு ஜாதக ரீதியாக நிறைய உதாரணம் உண்டு. அது அந்த விஷயங்கள் வேற. இன்னைக்கு உங்களுக்கு குலதெய்வ பிளஸிங் உண்மையிலேயே உங்க குடும்பத்துக்கு உண்டா இல்லையா அப்படி ஜாதகத்தை கண்டுபிடிக்கலாம். ஐயா எங்க குடும்பத்துக்கு எங்க குலதெய்வம் நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்கா அப்படின்னு உங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். அதுவே பெரிய பிளஸ்ஸிங்கு. உங்க குலதெய்வ பிளஸ்ஸிங்கு நம்ம ஜாதகம் பார்க்குற எல்லாருமே தான் சொல்லுவோம். நிறைய கேள்வி கேளுங்கன்னு சொல்லுவோம். முதல் கேள்வி இந்த கேள்வி கேட்கணும், ஐயா எனக்கு குலதெய்வ பிளஸ்ஸிங் குடும்பத்துக்கு உண்டா? அப்ப குலதெய்வ பிளஸ்ஸிங் குடும்பத்துக்கு உண்டுன்னு வரும்போது பரவாயில்ல. அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே மேக்சிமம் துன்பம் குறைவாக தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. ஆனா அடிப்படையிலேயே அங்க வந்து குலதெய்வ சாபமோ குலதெய்வ குற்றமோ இருந்துச்சுன்னா என்னதான் நீங்க தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டாலும் அந்த பரிபூர்ண அருள்றது கிடைக்காது. இதுக்காக நம்ம நேர்த்திக்கடன் ஏதாவது பண்ணலாமா? நேர்த்திக்கடன் இல்ல, முதல்ல குலதெய்வத்தை சாந்தப்படுத்தணும். நேர்த்திக்கடன்றது நீ தெய்வத்தை அது வேற. இங்க தெய்வ வழிபாட்டை பத்தி சொல்லவே வரல. நீங்க அளவு குத்தி போறது, பொங்கல் வைக்கிறது எல்லாமே அது இஷ்ட தெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாட்டுல தான் சொல்றேன். குலதெய்வத்துக்கு என்ன செய்யணுமோ அதை ரெகுலரா செய்யணும். வருஷத்துக்கு ஒரு முறை போறீங்களா, வருஷத்துக்கு முறை கம்பல்சரி போகணும். அது தள்ளி போடக்கூடாது. 6 மாசம் ஒரு முறை போவீங்களா, 6 மாசம் ஒரு ஒன்னா போகணும். எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒன்னா சேர்ந்து போகணும், தனித்தனியா போகக்கூடாது. குலதெய்வம்ன்றது உங்க முன்னோர்கள் தான். அவங்க நீங்க எல்லாம் ஒன்னா வரும்போது மட்டும் தான் சந்தோஷப்படுவாங்க. நீ உங்க தேவையை வந்து போய் சொல்லுவாங்க இறைவன்கிட்ட.
நீங்க தனித்தனியா போகும்போது அது வந்து அவங்களுக்கு திருப்தி ஏற்படாது. அதே மாதிரி குலதெய்வத்துக்கு கோயில்கிட்ட ஒரு விஷயத்த நேர்த்திக்கடனா நீங்க வேண்டிட்டீங்கன்னா அது சரி பண்ணிடணும். நீங்க காலப்போக்கில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு மறந்துடுவீங்க. அது குலதெய்வம் கோபமா மாறும். ஓ கண்டிப்பா மாறும். நம்மளுக்கு இருக்கிற அதே உணர்ச்சிகள் அதே விஷயங்கள் தான். தெய்வம் வந்து பழி வாங்காது. ஆனா அதோடைய கோபப்படுத்த தன்மையை யார் உருவாக்குறா? மனுஷன் தான் உருவாக்குறான். அது உங்களுக்கு விட்டு பொங்கல் எனக்கு கடா வெட்டெல்லாம் கேட்கல. உங்களை திருப்திக்காக எங்க முன்னோர்கள் செஞ்சாங்க ஐயா. இந்த உங்களை நீங்க எப்படி எங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுருந்தீங்களோ அவங்க அருவமா சாப்பிட போறாங்க, நம்ம நேரடியாக சாப்பிட போறோம். இவ்வளவுதான் விஷயம். இறைவனுக்கு படைக்கிறது இறைவன் இந்த நேரில் வந்து சாப்பிட்டு போறாரா? இல்ல அவர் கேட்டாரா? ஏமா எனக்கு பொங்கல் வச்சாமா நான் வருவேன் கேட்டாரா? நம்ம வந்து அப்படி கொடுக்குறோம் மனப்பூர்வமாக. ஐயா அன்றைய காலகட்டத்தில் இருந்த உணவுகள் அதுதான். வேட்டையாடல் தான் நம்மளுடைய குலத்தொழில் எல்லாருக்குமே. பழங்குடியின மக்களும் மீனவ சமூக மக்கள் தான் ஆதி மனிதர்கள். அவங்களுக்கு கிடைச்சி எது கிடைச்சிச்சோ அதுதான் இறைவன் நினைச்சு அவன் படைச்சு சாப்பிட்டான். இதுல திரிக்கப்பட்டது எதுவுமே கிடையாது. அன்றைய காலத்துல வேட்டையாடினா எனக்கு கிடைச்ச உனக்கு இறைவா அவனுக்கு கொஞ்சம் படைக்கிறேன் இறைவா, இன்னைக்கு நல்ல வேட்டையாடுறது கொடுத்த, இன்னைக்கு திருப்திகரமா இருக்குது, கடவுளுக்கு நன்றி சொல்றான். நன்றி சொல்றதுக்காக படைக்கப்பட்ட விஷயம் தான் காலப்போக்குல அதுக்கு அப்படி ஒரு கலாச்சாரமா மாறுது. அதுதான் நம்ம இன்னைக்கும் பின்படுது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அப்படி இருந்தாலும் அவங்க திருப்திப்படுத்தணும். ஏன் நம்ம முன்னோர்களை படையில் என்னமா போடுவோம்? அவருக்கு பிடிச்ச சட்டை, பிடிச்ச வேஷ்டி, பிடிச்ச புடவை, நம்ம இறந்து போன வீட்டில் என்ன பண்ணுவோம்? அதை வச்சுதான் அவங்களுக்கு என்னென்ன நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தி இருந்தாங்களோ அதுதான் வைக்க போறோம். அப்ப அந்த காலத்துல சாராயம் இருந்தது, உண்மை. சாராயம் வச்சுதான் தீரணும். சுருட்டு இருந்தது, வச்சுதான் தீரணும். அது இல்லைன்னு மறுக்க முடியாதுல்ல. தேவாதி தேவர்களே சாராயம் குடிச்சிருக்கிறாங்க, மதுபானம் உண்டு. அளவுக்கு மீறினால் அதுதான் அமுதம் நெஞ்சாகும். அதுக்கு அந்த விஷயம் வேற. ஆனா அவங்க பழக்க வழக்கத்துல எல்லாமே இருந்துச்சுன்னா இருந்துச்சு. அப்ப அந்த பழக்க வழக்கத்துக்காக நீ படைக்க சொல்றோம். அதுக்காக நீ போய் ஃபுல்லா குடிப்பாங்கன்னு சொல்ல வரல. அவங்களுக்கு படைங்க, அவங்கள சந்தோஷப்படட்டும். அந்த ஆன்மா அது உள்ளுக்குள்ள சந்தோஷப்படும். பரவாயில்லப்பா, என்ன இன்னி வரைக்கும் நீங்க நினைச்சு எனக்காக நினைச்சு இவ்வளவு தூரம் செய்யறீங்க அப்படின்னு உங்களை வாழ்த்தும். அப்ப வாழ்த்தும் போது என்ன நடக்கும்? நீங்க ஒரு கோரிக்கை வைப்பீங்க, குலதெய்வமே என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லும் போது, மனமுருக வேண்டும் போது உங்களுடைய பிரார்த்தனை இறைவன்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கும். ஐயா எப்படியாவது அந்த பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ உங்க கர்மாவில் இறைவன் பார்ப்பாரு. இல்ல கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னும் போது உங்களுக்கு இருக்கிற தடைகளை விளக்கத்துக்கான சின்ன சின்ன டிப்ஸ் அது கொடுக்கும். அது பெரிய லெவலில் உங்களை காப்பாற்ற முடியலனாலும் கூட, இப்ப ஒரு பெரிய கை உடைய போது, உங்களுக்கு ஆக்சிடென்ட்ல உடைய போது, அதுதான் விதி, மாற்ற முடியாது. ஆனா உடையணுன்ற கான்செப்ட் எடுத்துக்கும். சின்னதா ஒரு விரல வச்சு விட்டுருவோம். உடையதுன்றத கான்செப்ட். உங்களுக்கு கர்ம பலன் ரத்த சிந்தனம் உடையணும், அவ்வளவுதான். இதுக்கு அளவீடு எல்லாம் கிடையாது. 1 லிட்டர் சிந்தனம் 2 லிட்டர் தான் கிடையாது, கணக்கு கிடையாது. நீங்க இந்த சமயத்துல இந்த நாள்ல இந்த இடத்துல நீங்க அந்த ரத்த பலி அந்த உடனே கணக்கு. கர்மா, கர்மா உங்களுடைய கர்மா, உங்களுடைய விதி. இந்த விதி யாருக்கு தெரியும் அப்படின்னா குலதெய்வத்துக்கு தெரியும். அப்போது என்ன இறைவன் கிட்ட, சரி எப்படி நீங்க செய்ய போறீங்க வேணாம்னு சொல்ல, கொஞ்சம் கம்மியா செஞ்சிருங்க. ஏன்னா அவன் என் ஆளு, என்னுடைய வம்சம், அடுத்த ஒரு வம்சத்துக்கு விருத்தி வேணும், இவனை விட்டா அப்புறம் வம்சத்துக்கு ஆள் கிடையாது அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கும்போது சரின்னு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாரு. அதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரார்த்தனையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பங்களிப்பு அவருக்கு உண்டு. அப்பதான் சொல்லுவோம், எல்லாமே மனித வாழ்க்கை தலைக்கு வந்து தலைப்பாடு போச்சு. ஏன் சொல்றோம்? அந்த வார்த்தையெல்லாம் எதுக்கு வருது? இதெல்லாம் வாடி வாடியா வரக்கூடிய வார்த்தைகள் ஏன் வருதுன்னா இதேதான். எண்ணம் போல் வாழ்க்கை, வாய் சொல்லு தலை மூட்டை, இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, வார்த்தைகள் பலிதமாகும். அப்போ நம்ம கண்ணுங்கிருத்தியமாக என்ன பண்ணணும்? குலதெய்வத்திட்ட வேண்டும் போது சாதாரணமா நீங்க வந்து விஷயத்த வந்து கமிட்மெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க எதுவுமே அவர்கிட்ட சொல்லாம இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. கமிட்மெண்ட் கொடுத்துட்டு பின் வாங்க கூடாது. நான் அதை செய்யறேன் அதை செய்யறேன் ஆர்வத்துல போய் சொல்ல வேண்டியது. அப்புறம் நீங்க 3 நாள் பொறுத்து நீங்களே வாழ்க்கையில மறந்துடுவீங்கம்மா. இருக்கிற இந்த கால சூழ்நிலை மறந்துடுவீங்க. அப்போ அது பார்த்துனே இருக்கும். நீ தானப்பா சொன்ன, ஏன் செயலும் கேள்வி கேட்கும். அது கோபமாக மாறும். இதெல்லாம் அடுத்த வாழ்க்கையில் நடக்கிறதுனால எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போனீங்களா, எல்லாருமே சொந்த பந்தமா போனீங்களா, அமைதியாக கும்பிட்டீங்களா, என்ன வழிபாட்டு முறையுமா, சைவமாக இருந்தால் சைவ பூஜை, அசைவமாக இருந்தால் அசைவ பூஜை பட்டு 4 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னாவே அது சாந்தி அடைஞ்சிடும். பெரிய உங்களுக்கு அது வந்து கேட்குற தெய்வம் கிடையாது, உங்களுக்கு கொடுக்குற தெய்வம் தான் அது. பாப்பா உங்கள்கிட்ட கேட்க போறது இல்லை, இதெல்லாம் கொடுத்து கேட்க போறது இல்லை, உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே காத்துனுக்கு. அந்த டச் இருக்குன்னு நினைக்கும். உனக்கும் எனக்குமான ஒரு உறவு முறையில எப்பவுமே ஒரு பாலமா இருக்கணும்னு நினைக்கும். அதுதான் குலதெய்வம். திருமணத்திற்கு முன்பும் திருமணத்திற்கு பின்பும் ஏற்படுகிற குலதெய்வ வழிபாடு மாற்றங்கள் எப்படி இருக்கும்? மாற்றம் இல்லைம்மா. பெண்ணுக்கு 2 குலதெய்வமா, பெண்ணுக்கு 2 குலதெய்வம். நீங்க கணவர்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா கணவர் குலதெய்வம் அதுதான் பிரதானம். அதுக்காக பெத்தவங்க குலதெய்வத்தை மன்னன் கிடையாது. ஆனா இருந்தாலும் 2ஆம் பட்சம் தான் அது. அப்பா அது நீங்க திருமணம் ஆயிடுச்சுன்னாவே அது கணவர் நல்லவரோ கெட்டவரோ, கணவர் அப்படின்ற உறவு முறையில் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அதுதான் உங்களுக்கு குலதெய்வம்.
அது எந்த தெய்வமா இருந்தாலும் நீங்க அதை தான் பிரதானமா பின்பற்றணும். பின்பற்றணும். அப்பா அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு கொஞ்ச நாள் தூக்கிட்டு வச்சிடலாம், அவங்க கூட போகும்போது போனாம தவிர்த்து. ஏன்னா இதுதான் வம்ச விருத்திக்கான விஷயம். ஆண் தெய்வத்தை வச்சுதான் நீங்க ஒரு வம்ச விருத்தி. ஆனா வம்சங்கள் அங்கதான் தொடங்கும். ஆனா அவருடைய குலதெய்வம் எதுவோ அது அவங்களுடைய பாரம்பரிய முறையில ஒரு சில விஷயம் இருக்கும். இங்க 2 பேருக்கு ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா 2 குலசாமி இருக்கும், 3 குலசாமி உண்டு, அப்படிலாம் கூட உண்டு. ஒவ்வொருத்தருக்கு ஒரே குலசாமி தான் கணக்கு கிடையாதுங்க. குலதெய்வம்ன்றது ஒரு சாமின்னுலாம் கணக்கு கிடையாது. 3 தெய்வம்லாம் உண்டு ஒரு குடும்பத்துல. ஒவ்வொரு குடும்பத்துல 4 தெய்வங்கள் உண்டு. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அது நம்ம ஜாதகத்துல தெரிஞ்சுக்கலாமா? அவங்களுக்கே தெரியும். ஒரு சமூகத்துல சொல்ல மாட்டாங்கம்மா. இப்ப நம்ம தான் திரும்ப சொல்றேன், பிரதானமா நம்ம என்ன பண்ணோம், கருப்புசாமியும் ஐயனாரையும் முனீஸ்வரனையும் அங்காள பரமேஸ்வரையும் பிரதானமா பார்த்துட்டோம். நம்ம இவங்க தான் அப்படின்னு மாதிரி அப்படிலாம் கிடையாது. 4 தெய்வம் இருக்கிற குடும்பமும் உண்டு. பேர் அவங்க சொல்லக்கூடிய தெய்வங்களும் உண்டு. ஒரு சில சமூகத்துல குலதெய்வத்தின் பேரை சொல்ல மாட்டாங்க. ஐயோ. ஆமா, சொல்லக்கூடாத விதி. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வம்சாவளி வரக்கூடிய மட்டும் செவி வழியா தான் தெரியும். எழுதி விட வைக்க மாட்டாங்க அவங்க. அது கட்டுப்பாடு. நீங்க என்ன அடிச்சு கட்டலாம் சொல்ல மாட்டாங்க. ஐயோ. இதெல்லாம் இன்னும் கேரளாலாம் பயங்கரம். இதை தாண்டி இந்த தமிழ்நாட்டோட கேரளால அதை பத்தி டாபிக்கே பேச மாட்டாங்க. அப்புறம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அவங்க சமூகத்துக்கு மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும் எல்லாமே. அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும், வேற யாருக்குமே ஒரு சின்ன விஷயம் லீக்கேஜ் ஆகாது. அதை பத்தி ஒருத்தரும் பேச மாட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டிலேயாவது நம்ம எல்லாம் குலதெய்வத்தை பத்தி பேசுறோம், இங்க போய் வணங்குங்கப்பா, அதை போய் செய்யுங்க, அதை போய் செய்யறது. தமிழ்நாட்டில் அந்த அவேர்னஸ் உருவாகுது. நம்ம நிறைய நம்மளை போல ஆட்கள் நிறைய ஃபாலோ பண்றாங்க, நிறைய பண்றாங்க. அந்த பகுதியில் பத்தி இதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க குலதெய்வத்தை அவங்க ஸ்ட்ராங்கா கையில வச்சு நிற்பாங்க. அந்த குடும்ப உறவு உறவு வந்து சேரும் போது மட்டும்தான், சேர்ந்த பின்னாடி தான் சொல்லுவாங்க, இதுதான் நம்ம குலதெய்வம், இனிலேருந்து இங்க தான் போகணும்னு. உங்களுக்குள்ள உறவு ஏற்பட்ட பின்னாடி தான் சொல்லுவாங்க, உறவுக்கு முன்னாடி சொல்லவே மாட்டாங்க. அதை அவங்க ரகசியமாகவே பாதுகாத்து வச்சுவாங்க. எந்த சமூகம் என்னதான் அவங்க க்ளோஸா பழகி ஒரே தெருல இருந்து ஒரே இடத்துல இருந்தாலும் கூட இன்னொரு என்னுடைய சமூகத்தோட குலதெய்வம் தான் அவங்க வெளி காமிச்சிக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனிதனால தெய்வத்தையும் கட்டுப்பட முடியும். மந்திர கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தெய்வத்தை கட்டுப்பட முடியும். ஒருத்தருக்கு பிளாக் மேஜிக் ஒருத்தருக்கு பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்க குலதெய்வத்தை கட்டுப்பட்டு தான் அவனை பிளாக் மேஜிக்கே பண்ண முடியும். ஆனால் பண்ணுவாங்க, குலதெய்வத்தை சொல்லவே மாட்டாங்க. தெரிஞ்சுன்னா இப்ப நீங்க இங்கே வந்து தமிழ்நாட்டில் நீங்க ஜாதகம் பார்த்தாலும் சரி, எங்க போன சொல்ல ஒரு வார்த்தை கேட்பாங்க, உங்க குலசாமி எதுக்கு ஜெனரலா கேட்பாங்க. குலசாமி வச்சுதான் கணக்கு போடுவாங்க. ஒரு மாந்திரிகிட்ட போறீங்கன்னா முதல்ல எதை கேட்பாரு, உங்க குலசாமி எதுவும் கேட்பாரு. ஏன்னா உங்க குலசாமி வலுவா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அந்த மந்திரம் எதுவும் பலிக்காது, பலிக்க செய்ய முடியாது, தடுத்துரும். டே எங்க குடும்பத்து மேல கை வைக்க வரையான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் ஆயிடும். பட் அதையும் தாண்டி கட்டுப்போது வேற விஷயம், அது வேற விஷயம். ஆனா வந்து நிற்கும்னா நிற்கும். அதனால குறிப்பிட்ட சமூக மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட குலதெய்வ சாமி பேரை கடைசி வரைக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. உறவு வந்த பின்னாடி செவி வழியாத சொல்லுவாங்களே தவிர்த்து மற்ற எதுவும் பண்ண மாட்டாங்க.